குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில இன்னைக்கு நடந்த நிறைய சுவாரஸ்யமான முக்கியமான விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். முன்னாள் சபாநாயகர் அப்பாவும் இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அவர் அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 லட்சம் ஃபேக் ஐடியை கிரியேட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு தப்பான விஷயங்களை சொல்லி கொடுத்து தாவேக்கு ஆட்சி அமைச்சதா அவர் சொல்லியிருக்காரு. ரூட் என்ற ஒரு கம்பெனியை ஆரம்பித்து அதிலே 200 துணை நடிகைகள், சினிமாவிலே நடிக்கின்ற துணை நடிகைகள் 200 பேரை அழைத்து பணிக்கு வைத்து 1000 நம்முடைய பொறியாளர்கள், தகவல் தொழில்நுட்ப அணியிலே பணியாற்றுகின்றவர்களை அழைத்து அவர்கள் தினம் தவறான உண்மைக்கு புறம்பான செய்தியை உண்மை போல் தயார் செய்து இன்ஸ்டாகிராமிலே அதை உருவாக்கி துணை நடிகைகள் அதற்கு நடிக்க வேண்டும். அவ்வாறு அவர்கள் நடித்ததை அந்த ரீல்ஸ் உடனடியாக 30,000 வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்பப்படுகிறது. 2 லட்சம் ஃபேக் ஐடி, அதாவது அப்படி ஒரு விலாசத்துல அப்படி ஒரு அட்ரஸே இருக்காது, ஃபேக் ஐடி. 2 லட்சம் ஃபேக் ஐடி உருவாக்கி சிறு குழந்தைகள் பார்க்கின்ற அந்த கார்ட்டூன் படத்தில் பார்க்கின்ற அந்த குழந்தைகளுக்கு கூட ஜெர்மனியிலே இருக்கின்ற ஒரு கம்பெனியிடம் பல 100 கோடி ரூபாயை கொடுத்து அதன் மூலம் அவர்கள் அந்த சிறு குழந்தைகள் பார்க்கின்ற கார்ட்டூன் படத்தில் கூட இந்த ரீல்ஸை உள்ளே அனுப்பி உண்மைக்கு புறம்பானவைகள் எல்லாம் தயார் செய்து மக்களுடைய மனங்களை மடைமாற்றம் செய்து வாக்களிக்க வைத்திருக்கின்றார்கள். அதுதான் இப்பொழுதுதான் தெரிகின்றது. இன்னைக்கு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுத்திருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவிக அரசு மக்களுக்கு எதிரான எந்த ஒரு திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து கண்டிப்பா குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு காலகட்டத்திலையும் காங்கிரஸ் யாரோட முதுகுலையும் குத்துனது கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. எந்த காலகட்டத்திலையும் காங்கிரஸை பொறுத்தவரையில யாருடைய முதுகுலையும் குத்தியது கிடையாது. இப்ப நடந்து முடிந்த தேர்தலை பொறுத்தவரையில் மக்கள் அதாவது மெஜாரிட்டி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு மக்கள் அந்த தீர்ப்பளித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில எந்த சூழ்நிலையிலையும் ஒரு பாசிச சக்தி தமிழகத்துல நுழைந்து விடக்கூடாது, ஒரு மதவாத அணி வந்துடக்கூடாது. அதே மாதிரி கவர்னர் ஆட்சியோ இல்லைன்னா ஏதாவது இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துடக்கூடாதுன்னு ஒரு மதர் சார்பற்ற அரசுக்கு நாங்க ஆதரவு கொடுத்துருக்கோம். பங்கு பெற்றிருக்கீங்க. எதிர்காலத்துல தாவேகா அரசு தவறு செய்யும் பட்சத்துல நீங்க தட்டி கேட்பீங்களா? தட்டி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இல்ல, நிச்சயமாக. அதாவது மக்களுக்கு தவறு நடந்தா நாங்க தட்டி கேட்போம், அதுல ஒண்ணும் மாத்துக்கிறது கிடையாது. கூட்டணி ஆட்சியில இருக்கீங்க, எப்படி தட்டி கேட்க முடியும்? நீங்க இல்ல, கூட்டணி ஆட்சி என்பது மக்களுக்கு நல்லது செய்யறதா தான் கூட்டணியில இருக்கும். நல்ல திட்டங்களை கொண்டு வரணும், மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கணும், மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடணும் தான் நாங்க எங்களுடைய தலைவர், மதிப்பிற்குரிய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த கூட்டணியோட சேர்ந்து அந்த கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். அதனால எங்களை பொறுத்தவரையில் எந்த சூழ்நிலையும் மக்களுக்கு நல்லது செய்வதுதான் எங்களுடைய பணி. திமுக கூட கூட்டணியில இருந்த காங்கிரஸ் கட்சி சமீப காலத்துக்கு முன்னாடி தாவேக கூட கூட்டணியில இணைஞ்சாங்க. அவங்களுக்கு அமைச்சர் பதவியும் கொடுத்திருந்தாங்க. அந்த வகையில நிறைய விமர்சனங்களை சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க காங்கிரஸ் கட்சியினர். ஸோ இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் இது தொடர்பா ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகம் இருக்க வரைக்கும் கண்டிப்பா தனிச்சு காங்கிரஸ் கட்சி போட்டிட்டு அவங்களுக்கு அமைச்சர் பதவி எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதாவது இந்த பதவி ஆசையினாலதான் அவங்க ஓடி இருக்காங்க அப்படின்றத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. என் மாணிக் தாக்கூருக்கு எனது வன்மையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு பதவி ஆசை, அதனால உடனே நீங்க ஓடி போய் ஒட்டிக்கிட்டீங்க பதவியில என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள். பின்வாசல் வழியாக நீங்க காங்கிரஸ் தனியா நின்று நீங்க அமைச்சர் ஆவதற்கு இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் வாய்ப்பே கிடையாது. நீங்க திமுக தோல்ல ஏறி மற்ற கட்சியோட தோல்ல ஏறி நீங்க வெற்றி பெற்று விட்டு இன்னைக்கு
அதிமுகவும் திமுகவும் இணைஞ்சு பதவிக்கு வர பாஜக முயற்சி செய்தது என்று சொல்வதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். உங்களுக்கு ஆசைனா போயிட்டு போங்க. இன்னைக்கு அமைச்சர் செங்கோட்டையன் ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுத்திருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் விடியல் பயணத்தை வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமேட்டு தான் திமுகவே வந்து அதை செயல்படுத்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தனியார் மருத்துவமனையில் ஏன் நீங்கள் சிகிச்சை பெற்று வர்றீங்க அப்படின்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. அவர் அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டல் வந்து அவருடைய உறவினர்களோட ஹாஸ்பிட்டலாகவும் அங்கே வந்து எந்த ஒரு ஃபீஸும் கொடுக்க தேவையில்லை, அதனால தான் நான் அங்கே வந்து சிகிச்சை பெற்றேன் அப்படின்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. அது என்னை பொறுத்தவரையிலும் என் உறவினுடைய மருத்துவமனை எப்போதுமே அங்கே தான் சிகிச்சை பெறுவது வழக்கம். நான் வருகிற போது கூட ஓய்வெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே தான் ஓய்வெடுப்பது வழக்கம். அந்த முறையைத்தான் நான் பின்பற்றுகிறேன். அரசு மருத்துவமனை என்பது எனக்கு இது இலவசமாக கிடைக்கின்ற ஒரு சலுகை. ஆகவே வேறு மருத்துவமனையில் சென்று அதற்கான நிதிகளை அரசிடத்திலிருந்து பெற வேண்டிய நிலை இல்லை. அதை பற்றி சட்டத்துறையும் முதலமைச்சர்கள் உத்தரவு வழங்கியிருக்கிறார்கள். அது உடனடியாக அதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இந்த பெண்களுக்கான விடியல் பயணம் இந்த இலவச பேருந்து எப்போ கொடுக்கறதுமான வாய்ப்பு? திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி வழங்கினார் என்பது உங்களுக்கு தெரியும். எத்தனை வருஷம் கழிச்சு. ஆகவே ஒவ்வொரு திட்டங்களும் படிப்படியாக வழங்குவதற்குத்தான் அரசு, அவர் முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்ய வேண்டிய ஒன்று. நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறமேட்டு அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வந்து 2 பிரிவுகளா வந்து பிரிஞ்சு செயல்பட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இன்னைக்கு 3 பேர் வந்து ராஜினாமா கடிதத்தை வந்து சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் கிட்ட கொடுத்திருந்தாங்க. அவங்க கொடுத்த ராஜினாமா கடிதம் வந்து செல்லுபடியாகும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. தொடர்ந்து வந்து அமைச்சர் ஆதவ அர்ஜுனா முன்னிலையில் தங்களை வந்து தாவிகாவில் வந்து அவங்க இணைச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க செங்கோட்டையனை சந்திச்சாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து இப்போ முதலமைச்சர் விஜயையும் வந்து சந்திச்சிருக்காங்க. சந்திச்சு வந்து வாழ்த்துக்களையும் வந்து பெற்றிருக்காங்க. இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில இன்னைக்கு நடந்த நிறைய சுவாரஸ்யமான முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோகிலா செல்வராஜ்.